வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ஒலிம்பிக் பத்தி 10 இன்ட்ரெஸ்டிங் திங் பார்க்க போறோம். நண்பர்களே, ஒலிம்பிக் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்க திருவிழா. ஒலிம்பிக் தீபம் எப்படி எரியுது, ஒலிம்பிக் வளையங்கள என்ன அர்த்தம் இருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் யாருன்னு கமெண்ட சொல்லுங்க. வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் 10 யூடியூப் சேனல். நம்ம எல்லாருக்கும் ஒலிம்பிக்னா தெரியும், ஆனா அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? கிமு மாச்சாவலிசினுக்ஸ்ல கிரேக்கத்துல ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பிச்சது. ஜிஎஸ் தேவனுக்கா நடத்தப்பட்ட இந்த விழா ஒலிம்பியா நகரத்துல நடந்துச்சு. அப்போ இருந்தே ஒலிம்பிக்னா மக்களுக்கு பெரிய கொண்டாட்டம். பல விளையாட்டுகள் நடக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒலிவ் இலைகளால செஞ்ச கிரீடம் போட்டு காப்பிப்பாங்க. பல நூற்றாண்டுகளா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் மறுபடியும் இன்பேடிடைட்ஸின் 8ஆம் ஆண்டு உயிர் பெற்றது. பியர் டி குபேட்டின் தான் இதுக்கு காரணம். ஏதென்ஸ் நகரத்துல நடந்த முதல் நவீன ஒலிம்பிக் உலக நாடுகளை ஒன்னா சேர்க்கிற பாலமா அமைஞ்சது. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒலிம்பிக் நடத்துறாங்க. ஒலிம்பிக் கொடியில இருக்கிற ஹசாய்ந்து வளையங்கள் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அது எதுக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு இந்த 5 நிற வளையங்களும் 5 கண்டங்களை குறிக்குது. இந்த நிறங்கள் வெள்ள பின்னணியில இருக்கிறதால உலக நாடுகளோட கொடிகள்லையும் குறைந்தபட்சம் ஒரு நிறத்தையாவது காட்டுது. ஒலிம்பிக் தீபம்னா விளையாட்டு மனப்பான்மையையும் ஒற்றுமையையும் அமைதியையும் குறிக்கிற சின்னம். இந்த தீபம் கிரேக்க நாட்டுல ஒலிம்பியாவுல சூரிய ஒளியில இருந்து ஏத்தப்பட்டு தொடர் ஓட்டமா நடத்தி விளையாட்டு ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒலிம்பிக் தீபம் ஏந்துவது பெருமையான விஷயம். விளையாட்டு காலம் முழுவதும் இந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒலிம்பிக் விளையாட்டுகள் கோடைக்காலம், குளிர்காலம்னு 2 பகுதியா நடக்குது. ஒலிம்பிக் விளையாட்டுகள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். கோடைக்காலம், குளிர்காலம் மாறி மாறி நடக்கும். இந்த வருஷம் கோடைக்காலம், அடுத்தது குளிர்காலம். ஒலிம்பிக் விளையாட்டுகளோடு சேர் நடக்கிற இன்னொரு முக்கியமான விழா பாராலிம்பிக். மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்க இந்த விழா மனித மனபலத்தையும் விடாமுயற்சியையும் உலகத்துக்கே காட்டுது. வீர்களோட தன்னம்பிக்கையும் போராடும் குணமும் நம்மளை எல்லாம் நெகிழ வைக்கும். சிட்டியஸ், அல்டியஸ், ஃபோர்டியஸ் இதுதான் ஒலிம்பிக் விளையாட்டுகளோட குறிக்கோள். லத்தீன் மொழியில இருந்து வந்த இந்த வார்த்தைகளோட அர்த்தம் வேகமா, உயரமா, வலிமையாங்கிறதா. 2020ஆம் ஆண்டு கம்யூனிட்டர்ங்கிற வார்த்தையும் சேர்த்தாங்க. இதோட அர்த்தம் ஒன்றிணைந்து, அதாவது வேகமா, உயரமா, வலிமையா ஒன்றிணைந்து. ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்துறது ஒரு நாட்டுக்கு கிடைக்க மிகப்பெரிய கருவா. ஒலிம்பிக் ஊர்கள் உலகத்தரம் வாய்ந்த அந்த விளையாட்டு வசதிகளை உருவாக்குறதுல பெரிய அளவுல பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. இந்த முதலீடுகள் விளையாட்டுக்கும் வேலைவாய்ப்புக்கும் வழிவகுக்கும். ஒலிம்பிக் விளையாட்டுகள்னா வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, அது வராரு. 1930ஆம் ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக்ல ஜெஸ்ஸி ஓவன்ஸ் 4 தங்க பதக்கங்களை வாங்கினது. 1968 ஆண்டு கருப்பின மக்களோட உரிமைக்காக ஜான் கார்லோஸ், டாமி ஸ்மித் 2 பேரும் காட்டின எதிர்ப்பு. 1980 ஆண்டு அமெரிக்க ஹாக்கி அணியோட வெற்றி. இதெல்லாம் ஒலிம்பிக்னா வெறும் விளையாட்டு இல்ல, அது உலகத்தையே மாத்திர சக்தி கொண்டதுன்னு நமக்கு உணர்ச்சுது. ஒவ்வொரு ஒலிம்பிக் விளையாட்டுலையும் பதக்கங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு ஊரும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் காட்டும். ஒலிம்பிக் வளையங்களும் விளையாட்டோட பேரும் பதக்கங்கள் இருக்கும், ஆனா வடிவமைப்புகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த பதக்கங்கள் விளையாட்டு வீர்களோ உழைப்புக்கும் வெற்றிக்கும் அங்கீகாரமா இருக்கும். மறக்காம நம்ம இன்ட்ரெஸ்டிங் 10 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.